இந்த பாண்டியன் பண்ற குடும்பனால சோனியா கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற பழனிக்காக கதிரே வந்து களத்துல இறங்கி பாண்டியன் எடுத்து கேள்வி கேட்டது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். சோனியா ஆரம்பத்திலேயே இருந்து விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்ததுல இருந்தே சோனியாக்கு சுத்தமா பழனியும் பாண்டியன் வீட்டால யாரையுமே பிடிக்காம போயிருச்சு. அவங்க என்னமோ வசதியா வாழலாம், அந்த முத்துவேல் சக்தி வீட்டுல தான் இருக்க போறோம், பழனிக்கு வந்து பிசினஸ் எல்லாம் வச்சு கொடுக்க போறாங்க, நம்ம நல்லபடியா வாழலாம் நினைச்சிட்டு தான் அவங்களுமே வந்தாங்க. ஆனா இப்ப பழனி வந்துட்டு கம்ப்ளீட்டா பாண்டியனை நம்பி தான் இருக்கிறத பார்த்ததுமே சோனியாக்கு கோபம் ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்கு. கல்யாணம் ஆனதுல இருந்து போராடி ஒரு வழியா பழனியை எப்படியாவது இன்னைக்காவது படத்துக்கு கூட்டு போயலாம்னு சொல்லிட்டு சோனியா வந்து வீட்டுல ரெடியா இருந்தாங்க. அப்ப கூட பழனி வந்து படத்துக்கு போறதே மறந்துட்டு கடையில வேலை இருக்கிறத பார்த்துட்டு கடையிலே தான் இருந்தாரு. ஒரு வழியா செந்தில் தான் வந்து பாண்டியன் கிட்ட பேசி பழனி வந்து அனுப்பிச்சு வச்சாரு. சோனியாவை கூட்டு போறதுக்காக வந்து பழனி கிட்ட அப்பவே அவங்க அண்ணங்க ரெண்டு பேருமே வந்து உங்ககிட்ட காசு இருக்கா, காசு இல்லைன்னா ஒழுங்கா வாங்கிட்டு போயிரு, தேவையில்லாம அங்க பிள்ளையை கூட்டு போய் அசிங்கப்படுத்திடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அதெல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 300 ரூபாய் வச்சுக்கிட்டு சோனியாவை கூப்பிட்டுக்கிட்டு பழனியுமே வந்து சரவணோட வண்டியை வாங்கிட்டு படத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. இவங்க நேரமோ என்னமோ தெரியல, போற வழியிலே பெட்ரோல் இல்லாதால எடுத்துட்டு போன 300 ரூபாயில 100 ரூபாய்க்கு பெட்ரோல போட்டுறாரு. பின்னாடியே உட்காந்து வர சோனியாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. இந்த நிலைமையில பழனி வந்து தியேட்டர்ல கொண்டு போய் சோனியாவை இறக்கி விட்டதும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, நம்ம படத்துக்கு போறோமா இல்லையான்னு சொல்லி சோனியா கேக்குறாங்க. ஏன் தியேட்டருக்கு தானே வந்திருக்கிறோம், இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பழனியுமே கேக்குறாரு. இதெல்லாம் ஒரு தியேட்டரா, எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க, சுத்தி இருக்கிற ஆளையும் பாருங்க, என்னையும் பாருங்க, என்னைய பார்த்தா இந்த தியேட்டர்ல படம் பார்க்க வந்த மாதிரி தான் இருக்குதா, ஏன் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன குடும்பப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தியேட்டர் வாசலே நின்று சோனியா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லமா இந்த தியேட்டருக்கு என்ன குறைச்சா, நாங்க எல்லாருமே இங்க தான் வந்து படம் பார்ப்போம், அடுத்த வாட்டி வேணுமா நம்ம பெரிய தியேட்டருக்கு போய்க்கலாம், இப்ப வேணுமா இந்த தியேட்டருக்கே போலாமே அப்படி சொல்லி பழனி பேசி பாக்குறாரு. ஏன் அப்படி சொல்றீங்க, வேற தியேட்டருக்கு போனா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படி சொல்லி கேக்குறாங்க. இல்ல மாமா எனக்கு 300 ரூபாய் தான் கொடுத்தாரு, அதுலயும் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு, மீதி 200 ரூபாய் தான் இருக்கு, பெரிய தியேட்டருக்கு போறோம்னா டிக்கெட் ரேட் கூட வரும், இங்க போனா 80 ரூபாய் தான் வரும், ரெண்டு பேருக்கு சேர்த்து 160 ரூபாய் தான் வரும், அதனால இந்த வாட்டி இந்த தியேட்டருக்கு போய்க்கலாம், அடுத்த வாட்டி வேணுமா பெரிய தியேட்டருக்கு போலாம் சொல்லி பழனி பேசி பாக்குறாரு. அப்ப வெறும் அந்த 300 ரூபாய் நம்பி தான் என்னை கூப்பிட்டு படத்துக்கு கிளம்பி வந்தீங்களா, இப்போ உங்ககிட்ட இருக்கிறது வெறும் 200 ரூபாய் தான், அதுலயும் 160 ரூபாய் டிக்கெட்டுக்கு போயிடும், மீதி 40 ரூபாய் எனக்கு ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி தர போறீங்களா, இதுக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா அப்படின்னு சொல்லி தியேட்டர் வாசல் வச்சு சோனியா வந்து பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சுத்தி இருக்க எல்லாருமே வந்து சோனியா அப்படி பழனி திட்டிட்டு இருக்கிறத எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது பழனிவேலுக்கு ரொம்பவே அவமானம் ஆயிருது. சத்தமோட சோனியா எல்லாருமே பாக்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பழனியுமே பேசி பாக்குறாரு. கஷ்டமா இருந்தா இருக்கட்டும், அப்பயாவது உங்களுக்கு புத்தி வரட்டும், கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண கூப்பிட்டு வந்திருக்கீங்க முத தடவை படத்துக்கு, அப்ப கூட வந்து காசு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரணும் தெரியாதா, உங்க அண்ணங்க வீட்டுல இருந்து கிளம்புறப்பே சொன்னாங்கல்ல, பணம் இல்லைன்னா வாங்கிட்டு போ, இல்லைன்னா அந்த கார்டை கூட வாங்கிட்டு போ, இந்த பிள்ளைய கூப்பிட்டு போய் கஷ்டப்படுத்தி கூப்பிட்டு வந்துடாத, மன திருப்தி இல்லாம கூப்பிட்டு வந்துறான்னு சொல்லி தானே அனுப்பிச்சாங்க. அங்கெல்லாம் வீராப்பா பேசிட்டு இப்ப வெறும் 300 ரூபாயோட வந்து நின்று இருக்கீங்க, என்னால இந்த தியேட்டருக்கு வரவே முடியாது, உங்க கூட இனிமேல் நான் ஜென்மத்துக்கு படத்துக்கே வர மாட்டேன், வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி சோனியா வந்து அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க சோனியா, நான் எப்படியாவது அடுத்த வாட்டி உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படி சொல்லி பழனிவேலுமே கெஞ்சி பாக்குறாரு. பழனிவேல் கெஞ்ச சோனியா வந்து ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னுமே பழனிவேலுக்கு அது அவமானமா தான் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சுத்தி நிக்கிற எல்லாருமே வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாம சோனியாவோட மிரட்டலுக்கு பயந்துகிட்டு பழனியுமே வந்து சோனியா கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. வீட்டை விட்டு வண்டியை நிப்பாட்டின உடனே நேரா சோனியா வந்து பாண்டியன் வீட்டுக்கு போகாம அப்படியே முத்துவேல் சக்தியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இல்ல அங்க ஏன் போயிட்டு இருக்கிற, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி பழனி கூப்பிட்டு இருக்காரு. நீங்க பண்ண விஷயம் ஃபர்ஸ்ட் உங்க அண்ணங்களுக்கு தெரியட்டும், அவங்களுக்குள்ள வீரவசனம் பேசிட்டு வந்தீங்களா, அவங்களுக்கு என்ன நடச்சுங்கிறது தெரியட்டும், அவங்க முன்னாடி நீங்க தானே கெத்தா சொல்லிட்டு வந்தீங்க, பணம்லாம் இருக்கு நான் கூட்டு போய்க்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்தீங்கல்ல, இப்ப படத்துக்கே போகாம ரிட்டர்ன் வந்திருக்கோங்கிற விஷயம் உங்க அண்ணங்களுக்கும் தெரியட்டும் அப்படி சொல்லி சோனியா வந்து கோமா கிளம்பி போறாங்க. அவங்க கிட்ட சொல்ல வேண்டாமே, அவங்கள்ட்ட சொன்னா ரொம்பவே அவமானப்படுத்துவாங்க, எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பழனி மறுபடியும் கெஞ்சி பாக்குறாரு. நல்லா அவமானப்படுங்க, அப்பயாவது உங்களுக்கு புத்தி வரட்டும், அப்பயாவது இந்த பாண்டியன் வீட்டை விட்டு வரீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போற சோனியா வந்து பழனிவேலை திரும்பி கூட பார்க்காம நேரா முத்துவேல் சக்தியார் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. என்ன படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளாடி திரும்ப வந்துட்டீங்க, படம் போடலையா, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு சக்திவேல் முத்துவேல் மாறி மாறி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க தம்பியை நம்பி படத்துக்கு போனது என்னோட தப்பு, நீங்க தான் ஆரம்பத்திலே காசு தரேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, உங்ககிட்ட காசை நாங்க வாங்கிட்டு போயிருந்தாவது பரவாயில்ல, ஏதோ பெரிய வீராப்பா டயலாக் எல்லாம் பேசிட்டு கடைசியில அங்க போய் பார்த்தா வெறும் 300 ரூபாயோட படத்துக்கு வந்திருக்காரு. அதுவும் நம்ம ஊர்ல இருக்கிற அந்த சின்ன தியேட்டர் கூட்டு போயிருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு அந்த தியேட்டர்ல படம் பார்க்கணுங்கிற விருப்பமே போயிருச்சு, கடைசியில ஏன்டா போனோனே தோணிருச்சு, சரி வாங்க பெரிய தியேட்டருக்கு போலாம்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வந்துட்டு உண்மையாவே சொல்றாரு, வெறும் 300 ரூபாய் தான் எடுத்துட்டு வந்தாராமா, அதுவுமே அவர் பாண்டியன் கேட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த 300 ரூபாயிலையும் சரவணோட வண்டியை தான் எடுத்துட்டு வந்து அவரோட வண்டிக்கு 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு வெறும் 200 ரூபாய் வச்சுட்டு தியேட்டருக்கு வெளியே நிப்பாட்டி வச்சிருந்தாரு. எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா, இனிமேல் இவரை நம்பி இவர் கூட நான் எங்கேயுமே வெளியே போக மாட்டேன் அப்படி சொல்லி சோனியா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற சக்திவேலுமே வந்துட்டு நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்லமா தியேட்டர் போறப்பயே இவங்கிட்ட கண்டிப்பா காசு இருக்காது, இவன் போய் பாண்டியன் கிட்ட தான் காசு கேட்பான், அந்த பாண்டியன் பெரிய வள்ளல் பாரு, பாண்டியன் கிட்ட காசு வாங்குறது சாமானியமா நடக்கிற காரியமே கிடையாது, சம்பளமே வாங்காம இந்த பாண்டியன் கிட்ட எதுக்கு தான் பொட்டலம் அடிச்சிட்டு இருக்கான்னு எனக்கே தெரியல, நீயாவது நல்லா இப்படி திட்டு கொஞ்சமாவது புத்தி வரட்டும் அப்படி சொல்லி சக்திவேல் வந்து சோனியாவை நல்லாவே ஏத்தி விட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பழனி வந்து ஏன் தான் சோனியாவை கல்யாணம் பண்ணமோங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. என்னதான் சோனியா கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருந்தாலுமே சோனியா கேட்கிற கேள்வியில எல்லாம் ஒரு நியாயமும் இருக்கு. ஏன்னா முத்துவேல் சக்திவேல் சொன்னதெல்லாம் நம்பி தான் வந்து அவங்களுமே பழனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பழனியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம்னா பழனிக்குன்னு ஒரு பிசினஸ் வச்சு தந்துருவாங்க. பழனி வந்து இதுக்கப்புறம் முத்துவேல் சக்திவேல் வீட்டுல தான் இருக்க போறாரு. அதனால நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி முழுசா நம்பி தான் வந்து அவங்களுமே வந்து பழனிவேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோனியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பழனியும் வந்து அவருக்கு அவங்க அக்கா வீட்டுல தான் இருக்கிறதுக்கு பிடிச்சிருச்சுன்னா அங்க இருந்துகிட்டே கூட பாண்டியன் கடையில வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கான சம்பளத்தையாவது கேட்டு வாங்கிட்டு இருந்திருக்கலாம். இப்ப எதையுமே பண்ணாம கடைசியா தியேட்டருக்கு போறப்ப மட்டும் பாண்டியன் கிட்ட வெறும் 300
ரூபாய் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு கடைசியில சோனியாவை இப்படி கூட்டு போய் அவமானப்படுத்தினதால இது எல்லாமே சோனியாவுக்கு ஒரு பெனிஃபிட்டா போயிருது. போதாத குறைக்கு இந்த முத்துவேல் சக்திவேல் வேற நல்லாவே ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இதனால ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அவமானப்பட்டுக்கிட்டு எந்த பதிலுமே சொல்ல முடியாம பழனி தலையை கீழே போட்டு நின்னுட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல பழனிக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு யாருமே இல்ல. போதாத குறைக்கு சோனியா வந்துட்டு நான் இன்னைக்கு நைட்டு அங்க வர மாதிரிலாம் இல்ல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே பழனி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. நீ வராம நான் மட்டும் அங்க போறேன்னா அங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கேட்பாங்க என்னாச்சுன்னு. போது சோனியா சொல்ல வேண்டியதுதான் சொல்லிட்டு வா போலாம் அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. உங்க அண்ணங்க வீட்டுல கேட்ட கேள்வி எல்லாம் பத்தாதா, இன்னும் அவங்க வந்து அதே கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். போய் நீங்களே சொல்லுங்க, தியேட்டருக்கு போனப்ப காசு எடுத்துட்டு வரல, எடுத்துட்டு வந்த காசு பத்தல, அதனால நாங்க படத்துக்கு போகல. சோனியா கோச்சுக்குச்சு. சோனியா இங்க வரமாட்டேன்றுச்சு, அவமானப்பட்டுக்கிட்டு. அதனால அது அங்க இருக்கிறேன்றுச்சு, நான் தான் வந்து அவமானம்லாம் படமாட்டேன்ல, அதனால தான் நான் கிளம்பி இங்க வந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து பழனியை பயங்கரமா திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. சரி, கண்டிப்பா சோனியா வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழனியுமே வந்து ரொம்பவே சோகமா வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் போறாரு. பழனி சோகமா வீட்டுக்கு ரிட்டர்ன் வரத பார்த்ததுமே பாண்டியனோட பசங்க 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னமாமா இப்பதான் படத்துக்கு போனீங்க, 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளாடியுமே ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, அப்படின்னா படத்துக்கு போனீங்க, ஃபர்ஸ்ட் படத்துக்கு போனீங்களா இல்லையா, என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி கேக்குறாங்க. வாடா மாடிக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட பசங்களா மாடி கூட்டு போற பழனி வந்து எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் வந்து மச்சாங்கிட்ட பெர்மிஷன் கிடைச்சு 300 ரூபாய் வாங்கிட்டு சோனியா கூப்பிட்டு படத்துக்கு போலான்னு போனேன். இருந்த 300 ரூபாயில 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. சரி 200 ரூபாய்க்குள்ள டிக்கெட் செலவு மத்த செலவெல்லாம் பாத்துக்கலாம் நினைச்சு நானும் நம்பிக்கையில கிளம்பி போயிட்டேன். தியேட்டருக்கு போனா சோனியா வந்துட்டு எனக்கு இந்த தியேட்டர்லாம் பிடிக்கல, பெரிய தியேட்டர்லாம் படம் பார்ப்பேன், இங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படி சொல்லிருச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்கிட்ட வேற காசுமே இல்ல. என்கிட்ட காசு இல்லன்னு தெரிஞ்சதுமே சோனியா வந்து என்ன ரொம்பவே அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. சுத்தி இருக்க எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பாட்டாங்க. இன்னைக்கு என்னை கூட்டு போக முடியுமா முடியாதா, இன்னைக்கு நம்ம படத்துக்கு போனா ஜென்மத்துக்குமே உங்க கூட படத்துக்கே வர மாட்டேன்னு சொல்லி சோனியா சண்டை போட்டுருச்சு. என்கிட்ட காசு இருந்தா நான் கூப்பிட்டு போக மாட்டேனா, என்கிட்ட வேற காசு இல்ல, அதனால நாங்க 2 பேருமே படத்துக்கு போல ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டோம். போதாத குறைக்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே போய் எங்க அண்ணங்கள்ட்ட சொல்லி வச்சிருச்சு. எங்க அண்ணங்க வேற நான் படத்துக்கு கிளம்பி போறப்ப செலவுக்கு காசு இருக்கா, காசு இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கூடா, என்கிட்ட இருக்குன்னு சொல்லி வேற சொல்லியிருந்தாங்க. சோனியா அதையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தையும் சொல்லி குத்தி காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. சக்திவேல் வேற சேர்ந்துக்கிட்டு சோனியாவை நல்லா ஏத்தி விட்டாச்சு. அந்த கோவத்துல தான் சோனியா வந்துட்டு இப்ப வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லி அங்க இருக்கு. தியேட்டருக்கு வந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்தாங்க, எனக்கு ரொம்பவே அவமானம் ஆயிருச்சு அப்படி சொல்லி பழனி வந்து அழுதுகிட்டு இருக்காரு. சரி விடுங்கம்மா அழாதீங்க, நான் அப்பா கிட்ட பேசி உங்களுக்கு காசு வாங்கி தரேன், அடுத்த வாட்டி வேணுமா பெரிய தியேட்டர் கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லி சரணன் வந்து பழனிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற, பழனி மாமா தனியால இருந்தாருன்னா பரவாயில்ல, அவருக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு, அவரை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, இப்பயும் அவர் வந்துட்டு அப்பாவே தான் நம்பிக்கிட்டு இருக்கணுமா, அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறமா அவருக்கு காசு கொடுக்கலாம்ல, மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கலாம்ல, அப்பா அது எதையுமே பண்ணாம சின்ன பிள்ளை கொடுக்குற மாதிரி செலவுக்கு மட்டும் காசு கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருந்தாருன்னா, இவர் தான் அப்பாவை சார்ந்து இருக்கிறாருன்னா சோனியாத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க கேள்வி கேட்கறதுல நியாயமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு எல்லா கோவத்தையுமே பாண்டியன் மேல திருப்பிக்கிட்டு இருக்காரு. அப்பா ஒன்னும் அப்படிலாம் நினைக்க மாட்டாரு, அப்பா நமக்காக தானே எல்லாமே சேர்த்து வச்சிட்டு இருக்காரு, நம்ம வேற பழனி மாமா வேற என்ன பாக்குறாரு, அப்பா அப்படிலாம் நினைச்சதே இல்ல, நீ ஏன்டா கதிர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படி சொல்லி சரணன் வந்து சம்பந்தமே இல்லாம கதிரை திட்டிட்டு இருக்காரு. நீங்க பேசாம இருங்க, இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கீழே வர கதிர் வந்துட்டு பாண்டியன் நிக்க வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. மாமா இத்தனை நாள் உங்க கடையில வேலை பாக்குறாரு, அவருக்கு நீங்க இது வரைக்கும் என் சம்பளம் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, சம்பளமே கொடுக்காம இத்தனை நாள் நீங்க வேலை வாங்கிட்டு இருந்தீங்க பரவாயில்ல, அவருக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு, அவரை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, இப்ப கூட அவருக்கு நீங்க சம்பளம் கொடுக்கலன்னா அப்புறம் அவருக்கு நீங்க எப்பதான் சம்பளம் கொடுப்பீங்க, தியேட்டருக்கு போறேன்னு சொல்லி அவர் கிளம்பி இருக்காரு, அவர்கிட்ட வெறும் 300 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க, இப்ப அதனால என்னென்ன பிரச்சனை நடச்சு தெரியுமா, மாமா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, சோனியாத்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்க வீட்டுல போய் இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஒவ்வொரு விஷயமா புட்டு வைக்க ஆரம்பிக்கிறாரு. என்னால முடிஞ்ச அளவு காசு தான் கொடுக்க முடியும், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவு பணம் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பாண்டியன் வந்து பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காரு. கதிரை பேச விடாம கோமதியுமே வந்து எவ்வளவு தூரம் தடுத்து பாக்குறாங்க, ஆனா யார் சொல்றதையுமே கதிர் கேட்கிற மாதிரியே தெரியல. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், இதெல்லாம் பழனி மாமா கல்யாணம் ஆகாம இருக்கிறப்ப இப்படி பண்ணிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, பழனி மாமா தான் உங்களை நம்பி இருக்கிறாருன்னா சோனியாத்தையும் உங்ககிட்டே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க முடியும், இதுக்கு மேலேயாவது அவங்களுக்கு ஒழுங்கா சம்பளத்தை கொடுக்க பாருங்க அப்படி சொல்லி கதிர் வந்துட்டு பாண்டியனை வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே நிக்க வச்சு பயங்கரமா கேள்வி கேட்டாரு. இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா பழனி, சோனியா உங்ககிட்ட சண்டை போட்டுருச்சா, நீ கொண்டு போன காசு உனக்கு பத்தலையா அப்படி சொல்லி பாண்டியனுமே கேட்கிறாரு. பழனி எதுவுமே சொல்லாம அமைதியா தான் நின்னுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கதிர் மாதிரியே பழனிக்கு ஆதரவா செந்திலுமே பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் சொன்னேன்லப்பா, எப்படிப்பா 300 ரூபாய் பத்தோம், 300 ரூபாய்ல 100 ரூபாய்க்கு அண்ணன் வண்டிக்கு பெட்ரோலும் போட்டாச்சு, மீதி 200 ரூபாய் வச்சுட்டு எப்படிப்பா போயிட்டு வர முடியும், ஃபர்ஸ்ட் டைமா மேரேஜ் ஆயிருக்குது, அவங்க சந்தோஷமா இருந்தா தானே எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும், முத வாட்டி படத்துக்கு போனப்ப இப்படி ஆச்சுன்னா அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க, இனிமேல் ஜென்மத்துக்கு மாமா கூட சேர்ந்து அவங்க படத்துக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம், இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்லி செந்திலுமே வந்து அவர் பங்குக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி செந்திலும் கதிரும் மாறி மாறி கேள்வி கேட்கும் பாண்டியனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. கோமாகர பாண்டியன் வந்து அவர் பாட்டு ரூம்குள்ள கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ராஜி மீனாவும் செந்திலையும் கதிரையும் கூப்பிட்டு போறாங்க. ரூம்குள்ள போற பாண்டியன் வந்து கோமதியை கூப்பிட்டு இப்ப எல்லா தப்புமே என் மேலதான் இருக்கிற மாதிரி இருக்கு, இனிமேல் உன் தம்பிக்கு நான் சம்பளம் கொடுத்துறேன், அவன் விருப்பம் இருந்தா கடையில வேலை பார்க்கட்டும், இல்லனா அவங்க அண்ணங்களோட சேர்ந்து பிசினஸ் பார்த்துக்கட்டும், அவனுக்கு எது பிடிச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் கேளு, என் கடையில வேலை பார்க்குற மாதிரி இருந்தா இனிமேல் நான் மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துறேன் அப்படி சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு. நீங்க அதெல்லாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க, நான் தம்பி கிட்ட பேசிக்கிறேன் அப்படி சொல்லி கோமதியுமே வந்து பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா பழனிக்கு ஆதரவா வந்து இந்த கதிராவது கேள்வி கேட்க போய் இப்ப பழனியோட பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட ஒரு முடிவு வந்திருக்கு. ஆனா என்னதான் பாண்டியன் இந்த முடிவு எடுத்து சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலுமே சோனியாவோட ஆசை எல்லாமே வந்து பழனி வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், இவ்வளவு சொத்து பத்து இருக்கு, அப்புறம் ஏன் இந்த வீட்டை வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், பேசாம அவங்க அண்ணங்களோட சேர்ந்துக்கிட்டு இருக்கிற பிசினஸ் பார்த்துக்கிட்டு ராஜா மாதிரி இருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாம இந்த கடையில வந்து பொட்டலம் அடிச்சிட்டு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சோனியாவுக்கு இன்னும் பழைய கோவம் மட்டுமே தான் அப்படியே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இப்படி பழனிக்கு ஆதரவா கதிர் வந்து பாண்டியன் எதிர்த்து கேள்வி கேட்டாதான் பாண்டியனுக்குமே வந்து அவர் பண்ற தப்பு எல்லாமே கொஞ்சமாவது புரிய ஆரம்பிக்கும்.
பாண்டியன் பண்ற கொடுமையெல்லாம் அவரோட பசங்க தான் பொறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா வீட்டுக்கு வந்த மருமகள்லாம் எப்படி பொறுத்துட்டு இருப்பாங்கன்னு அவர் எதிர்பார்க்கிறாருன்னே தெரியல. அதனால கூடிய சீக்கிரமே வந்துட்டு இந்த பழனிவேல் சோனியா பிரச்சனையில கதிர் வந்து தலையிட்டு இந்த பாண்டியனுக்கு என்ன நடக்குதுங்கிறத புரிய வச்சு இதுக்கப்புறமா வந்து கதிர் வந்துட்டு பழனிவேலுக்கு எப்படியாவது பாண்டியன்கிட்ட இருந்து மாசம் மாசம் சம்பளம் வாங்கி கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.